இப்ப நம்ம நாம சொல்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அமைதி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்குமே நாம சொன்னனால ஒவ்வொருத்தரோட லைஃப்ல ஒவ்வொரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும், எத்தனையோ அற்புதம் நடந்திருக்கும். அந்த மாதிரி இந்த நாம ஜபத்தினால எனக்கு என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அவங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு முறை எனக்கு நான் எக்ஸாம்ஸ் எழுதுவேன். அந்த எக்ஸாம்ஸ் எனக்கு ரொம்ப சேலம் அவுட்டர்ல போட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துல பெருசா பஸ் அந்த ஸ்பாட்டுக்கு கரெக்டா போய் இறங்குற மாதிரி இல்லை. எனக்கு எக்ஸாமுக்கு நம்ம லேட்டா போயிட்டா என்ன பண்றதுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க இருந்து கிளம்பி போகும்போது டாக்ஸில போறது கேப் புக் பண்ணியாச்சு. ஸோ ரிட்டர்ன் எங்க நம்ம கரெக்டா சேராம எங்க போய் அலையிறதுன்னு தெரியாது. நான் ரிட்டர்ன் வரதுக்கான கேபையும் கிளம்பும் போதே புக் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ ஒரு எக்ஸாம் நான் முடிச்சு வெளியில வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே அந்த கேப் அரைவ் ஆகுற மாதிரி நான் புக் பண்ணிட்டு போயிட்டேன். நான் அங்கே போயிட்டு அந்த எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில பார்க்குறப்போ என் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் எந்த கேபும் இல்லை. சரி என்னாச்சு அப்படின்னு ஃபோன் எடுத்து பார்த்தப்போ அந்த கேபோட சர்வீஸ் எனக்கு லைனாக ஒரு 10-15 மிஸ்டு கால் வந்தது. அப்புறம் நான் ஏன் கேப் வரலன்னு திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வரலாம், நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருவோம், உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல, சொல்லி நாங்கள் கேபை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு. நான் அப்புறம் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு இடங்க அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி சுத்தமாக இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு வகையில் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சேலம் அவுட்டரில் இருக்கீங்க, சேலம்லேருந்து தான் கேப் வரணும், இந்த இடத்துல அந்த கேப் ஃபெசிலிட்டி இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் பரவாயில்ல வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப நேரமாக அந்த கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எக்ஸாம் எழுதக்கூடிய சென்டர் ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஒரு பாதுகாப்பான இடமும் கிடையாது, சும்மா ஒரு சென்டர் மாதிரி இருக்குது, ஒரு ரோடு, அவ்வளோதான். மற்றபடி ஆட்கள் நடமாட்டம் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. நான் ரொம்ப நேரம் இப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். திரும்ப ரிப்பீட்டடாக கேபு கால் பண்ணுறேன், வந்துட்டே இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க, நான் வரல. நான் மட்டும்தான் அந்த இடத்துல தனியாக நிற்கிறேன். இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சந்து மாதிரி இருக்குது, அந்த இடத்துல ஒரு 2 வீடு இருக்குது, அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் எனக்கு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு பயம் பதட்டம் ஆயிடுச்சு, எல்லாருமே போயிட்டாங்க. இது ஒரு 3-4 இயர்ஸ் பேக்குனால இந்த ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிலாம் பெருசாக கிடையாது, கேப் எங்கே இருக்கணும் எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பயம் பதட்டம், சாமியை மட்டும் நினச்சிக்கிறேன் நானும் சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கேன். அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டாரு, என்னை சுற்றி யாரும் இல்லை, இந்த பொண்ணு தனியாக இருக்காங்க, யாருமே இல்லை, டோட்டலாக அந்த சென்டர் முதல் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் நின்றுட்டே இருக்கேன். அந்த ஒரே ஒரு செகண்ட்குள்ள டக்குன்னு என் பக்கத்தில் நின்றுட்டாங்க. எனக்கு பயம் அலறிடுச்சு, எனக்கு தாங்க முடியல அந்த இடத்துல என்ன பண்ணுறது. அப்படி நின்னதுதான் தாமதம், அங்கேருந்து வேகமாக அந்த கேப் என் முன்னாடி நிற்குது. இதுதான் அந்த நாமம் தரக்கூடிய பாதுகாப்பு. இதெல்லாம் யாரால செய்ய முடியும்னா சுவாமியால் மட்டும்தான் செய்ய முடியும், சுவாமியோட நாமத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதுதான் அந்த சுவாமியோட கிருபைன்னு சொல்றது. இதுதான், இதெல்லாம் வேற யாராலையும் செய்ய முடியாது. இது ஒரு பர்ஃபெக்டான டைமிங்ல அவர் முன்னதான் நிறுத்தினாரு. அது ஒரு சில நிமிடங்கள் தாமதமாயிருந்தா கூட இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு எனக்கு தெரியாது. பாதை அறியா குருடாய் பயந்து குறைந்து வந்தேன், உன் விழியில் என்னை தூக்கி வழியும் காட்டி தந்தாய் அப்படின்னு ஒரு பாடல் வரிகள் கேட்பார். நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது சுவாமி அவர் வெளியில தூக்கி நமக்கு வழிகாட்டுவாரு. எல்லாருமே ஒரே ஒரு கட்டத்துல உணர்ந்திருப்பீங்க. அந்த சுவாமி சொல்றாரு, அந்த நாமும் சொல்லிட்டா போதும், தனிப்பட்ட முறையில பிரார்த்தனையும் ஒரு எல்லாமே அதே கொடுத்துரும் நமக்கு. நம்ம அந்த பிரார்த்தனை தனியா பண்ண தேவையில்லை, அந்த நாமம் ஜபிச்சாவே அதுவே பிரார்த்தனை, அதுவே சரணாகதி, அதுவே சமாதி ஆயிடும். நமக்கு எல்லாம் சுவாமி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அவரோட நாமம் தான். அவரோட திருநாமத்தை ஜபிச்சோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு ஒரு பேரின்ப பெருநிலையை அவர் அனுகிரகம் பண்ணுவாரு. இன்னைக்கு கூட அவரோட கிருபையால தான் என்னால அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக நான் பகவானுக்கு என்னோட நன்றி சொல்லியிருக்கிறேன்.